குடிச்சிட்டு வந்து அதாவது பாப்பா பாடின்னு இருக்கும்போது ஒரு மாதிரி வல்கரா டான்ஸ் ஆடும். இவங்கெல்லாம் என்ன காசுக்காக தானே வராங்க. உண்மையாலுமே நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஏங்க அவ பாருங்க ரொம்ப கேவலமாக அவள் டான்ஸ் ஆடுறாங்க, இன்னும் அது பாப்பா பார்த்து. என்னைக்காவது ஒரு நாள் இப்போ கூட அப்பாவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுருக்கீங்களா? ஏதாவது கட்சியில் ஹர்ட் ஆகி? அவங்களுக்குலாம் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கெரியருக்காக வந்து ஸ்டேஜ்ல பாடுறா, அவளை எப்படி தான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஃபீல்டுனாலே இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி தான்ப்பா. ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த கஷ்டம்ல அவங்க பேர் பண்ணியிருக்காங்களா? இந்த அழுகைக்கு முன்னாடி நிறைய வலிகள் இருந்திருக்கும்ல. அதிக வழி அவங்க அப்பாவுக்கு தான். சரி சரி. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா தான் அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பெத்த பொண்ணு மேடையில் பாடிட்டு இருக்கும்போது கீழே வந்து சில பேர் வந்து குடிச்சிட்டு வம்பிழுப்பாங்க. என்ன நீ பொட்டை பிள்ளை பெற்றுட்டு ஸ்டேஜில் பாட விட்ற? காசு வேணுமே. நான் தனியாக சம்பாதிச்சா கம்மியாக வருது, இவங்களும் சேர்ந்து பாடினதானே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது. பசங்களுக்காக நிறையவே இழந்திருக்காரு. அவர் செய்யாத வேலை எதுவுமே கிடையாது. ஃப்ரீசர் பாக்ஸ் முதற் கொண்டு எல்லா வேலை செஞ்சுருக்காரு. பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பசங்க திட்டுவாங்க, நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆனால் இது வரைக்கும் பசங்களுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. எது கேட்டாலுமே பழம் விற்றுருக்காங்க. பழம் வச்சிருக்காங்க, தர்பூசணி பழம் எடுத்துன்னு வந்து விற்பேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கலைஞராக பார்க்க மாட்டாங்க, வந்து கச்சேரி வாசிகள் இருந்தா சொல்லவே முடியாது, சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. அவனுக்கு என்னன்னா இப்போ பிடிச்சதை முடிச்சுட்டு கிளம்பிடணுன்ற மாதிரி இந்த பிள்ளைகளை இந்த ஃபீல்டுக்கு தெரியாதனமாக கூப்பிட்டு குழந்தைங்க கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளே போட்டாச்சு. 2வது ஆள் உள்ளே போயிட்டான்னா மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். Milky Mist Cowghee, taste the best. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். கரெக்டாக தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு பலகுரல் மண்ணினே சொல்லலாம், தவசிலி அவர்கள். அவங்களாம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ஓகே, அவங்க வந்து சும்மா வந்து இன்ட்ரோ எடுக்க சொல்லி சாப்பாடோட வச்சு இன்ட்ரோ எடுக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அதை ட்ரை பண்ணுங்க. தவசிலியோட அப்பா அம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் வந்து தவசிலியோட அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? பயங்கரம் இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம்னா அதாவது நான் கொஞ்சமாக நினச்சோம், கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பாடினா போதும் வந்துடுவாங்க அப்படிலாம். சரி, இல்லை படித்து பெரிய ஆள் ஆகணும், இல்லை பாடி இந்த மாதிரி நம்ம தொழிலை வந்து ஒரு பெரிய லெவலில் நிற்கணும் அப்படின்னு நினச்சா நடக்குன்றதுலாம் நிச்சயமாக இல்லை. மைண்டில் வந்து நடக்குமா நடக்காதா, நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்புறம் பார்த்தா வேற லெவலில் நடந்துச்சு. அப்பா இதுக்கு மேலே வேற என்ன வேணுன்ற மாதிரி நடந்துச்சு. பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கு. உங்களுக்கு அம்மா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கே போனாலும் இப்போ நேற்று கூட ட்ரெயினில் வந்து இறங்கும்போது தவசிலோட அம்மான்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கு. அவங்க அப்படிதான், அப்படிதானே? எப்ப பார்த்தாலும் எழுதுருவாங்க. ஏன் அவ்வளோ வந்து ஆனந்த கண்ணீர். கண்டிப்பா கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம்ல அவங்க பேர் பண்ணியிருக்காங்களா, அதனால ஐயோ அவங்க அப்படிதான். இல்ல, இந்த அழுகைக்கு முன்னாடி நிறைய வலிகள் இருந்திருக்கும்ல, என்னென்ன வலிகள் இருந்திருக்கு? அதிக வலி அவங்க அப்பாவுக்கு தான். சரி சரி. போன இன்டர்வியூ இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா தான் அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பெத்த பொண்ணு மேடையில் பாடிட்டு இருக்கும்போது கீழே வந்து சில பேர் வந்து குடிச்சிட்டு வம்பிழுப்பாங்க, அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா தாங்கிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன நடக்கும் ஆக்சுவலாக? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேலை சூப்பராக நடக்கணும், நம்ம ஒரு பார்ட்டிக்கிட்ட காசு வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு திருப்தியாக கச்சேரி பண்ணி தரணும் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, சும்மா நின்றுட்டு பாடினா அது என்னப்பா அப்படியே ஏதோ வந்தாங்க பாடினாங்க. அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக நான் டான்ஸ் ஆடுவேன், பாப்பா டான்ஸ் ஆடுவாங்க, என் பெரிய பொண்ணு, இன்னொரு தம்பி எங்கள் டீமில் பாடுவான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இன்னும் புதுசாக எங்கேருந்து வந்தானுங்க இவனுங்கெல்லாம் இப்படி ஆட்டுருக்கான். ட்ரம்ஸ் வாசிக்கிறோம் அப்படி வச்சுக்கிட்டே பண்ணுவான், கீபோர்டு வாசிக்கிறோம் அப்படி பண்ணுவான். யாருமே முன்னெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால் அந்த வைப்பாக இருக்கும் பார்க்கவே. அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து ஓகேப்பா நல்லா பண்ணுறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடின்னு அந்த இந்த பாட்டு போடு, ஏய் அதை போடு, நான் டான்ஸ் ஆடி அந்த ரேஞ்சில் வந்துடுவாங்க. சரி, அப்படியே கொஞ்ச நேரம்னா நமக்கு ஒரு டைம் இருக்கும். இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் இத்தனை மணிக்கு முடிக்கணும்,
முடிக்கும் போது ஒரு டீம் வரும் பார்த்துக்கோங்க. ம். வந்து இந்த பாட்டு போடலன்னு வச்சுக்க அப்படின்னு சேரை தூக்குவாங்க. ஆ. அப்பதான் அள்ளு கழிஞ்சிடும். ஐயோ ஐயோ என் பிள்ளையெல்லாம் மேலே இருக்குது. பசங்க என் பிள்ளைங்க மேலே இருக்குதுல்ல, ஆமா ஆமா. என் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது மேலே ம். அப்படின்னும் போது ஐயோ தெரியாதனமா அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டுமோ, இந்த பிள்ளைங்களை இந்த ஃபீல்டுக்கு தெரியாதனமா கூப்பிட்டு வந்துட்டுமா. ம். அப்படி அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப அப்போல்லாம் ரொம்ப ஃபீலாக இருக்கும். ம். என்னடா இது. ஆனால் அப்போ யோசிப்பேன், இப்போ வந்து நம்ம இப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இருக்குது. ம். ஸோ இது வந்து இப்படியே இருந்துடக்கூடாது. ம். இப்படியே இருந்துட்டா அப்புறம் அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். கஷ்டங்களுக்கு பிரயோஜனம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல நம்மளுக்கு உட்கார வச்சிருக்காரு. ம். அப்படின்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு தீர்ந்த மாதிரி தெரியுது. ம். நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு இன்டர்வியூலே வந்து அப்பா பத்தி அவ்வளவு பேசுனீங்க. ஆமா. இப்போ சொல்லுங்க, இது வந்து கரெக்டான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா என்னெல்லாம் பண்ணிருக்காரு உங்களுக்காக? அப்பா எப்படி சொல்றது, ஏன்னா அப்பா நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால பெருசா இந்த ஃபீல்டுல ஷைன் ஆக முடியல. ம். ஸோ அதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் தான் என்னால தான் வர முடியல. ஸோ அப்பா எப்படின்னா, எனக்கு அப்போ அந்த காலத்துல எனக்கு செய்ய யாரும் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கும் செஞ்சிருப்பாங்க, நான் வெளியில வந்திருப்பேன். அப்பாவுக்கு வந்து வெறி இன்னுமே. அவர் வந்து இந்த 52 வயசாகுது, ம். இவர் வந்து இன்னும் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி துருன்னு எல்லாமே பண்ணுவாரு. சைக்கிள் ஓட்டுவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. அவருக்கு அப்போ சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, பெருசா ஷைன் ஆக முடியல. ஸோ என்னை வச்சு நீ வந்து சரி நான் தான் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணல, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ வந்து பண்ணு அப்படின்ட்டு அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். ம். அதுக்கு அம்மாவும் பயங்கர சப்போர்ட். பட் 2 பொண்ணுங்களுமே வந்து 2 பொண்ணுங்க அப்பாவும் சரி வந்து மேலைக்கு ஏற்றி விட்டுறீங்க, ஒரு ஊருக்கு போயிட்டு வருவாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பதவிப்பாக இருக்கும் நேரம் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது? உங்களுக்கு எவ்வளோ பதவிப்பாக இருக்கும்? என்னெல்லாம் யோசிப்பீங்க அப்போ? நாங்கள் எப்பவுமே சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போவோம், தனியாலாம் அனுப்ப மாட்டோம். ம். இவங்க அவருக்கு என்னன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன கேட்குறாங்களோ அது. அப்பா நான் கீபோர்டு வாசிக்கணும்னு, ஓகே அதையும் வாசிக்க கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. ம். இவ வயலின் ம். வயலினை முடிச்சா, ம். கர்நாடிக் வெஸ்டர்ன் எல்லாமே அவங்க எனக்காக எனக்கு கிடைக்கல, என்னோட பசங்களுக்கு கிடைக்கணும். ம். அதில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். ஆனால் அவரும் வந்து இருக்க மாட்டாங்க, கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்து கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சேஃபாக தான் வளர்த்துருக்கோம். ம். இது வரைக்கும் அவங்கள தனியாக நாங்கள் எங்கே அனுப்புனதில்லை. ம். கூடவே போயிட்டு எத்தனை மணி நாள் இவரும் வருவார், நைட்டு வருவார், ஐயோ பாப்பா வரல உடனே கூட்டிகிட்டு வருவார், நானும் வருவேன். இவ்வளோ அப்படி தான். இந்த தூக்கம், ஸ்கூலு, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பசங்க கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில். இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஒரு மகளாக வந்து இவங்க சொல்கிறாங்க, அப்பாவுக்கு வந்து சின்ன சின்ன ஆசை, எப்படியாவது சாதிச்சிடணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. ஒரு மனைவியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எப்படியாவது என் புருஷன் சாதிச்சிடணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் வந்து கடந்து வந்திருக்காரு இவர்? கடந்து வந்துக்கிறாருன்னா சொல்கிறதுன்னா பசங்களுக்காக நிறையவே இழந்திருக்காரு. அவர் செய்யாத வேலை எதுவுமே கிடையாது. ஃப்ரீசர் பாக்ஸ் முதல் கொண்டா எல்லா வேலை செஞ்சுருக்காரு. பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த வேலை கூப்பிட்டாலும் போயிடுவார், வீட்லேயே இருக்க மாட்டார். பசங்க திட்டுவாங்க, நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு. பரவாயில்ல பாப்பா, எனக்கு வந்து அப்போல்லாம் கச்சேரி கம்மி தான், சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க. ஆனால் இது வரைக்கும் பசங்களுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அதுக்காகவே அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ நாளை வளர்த்துட்டு இருக்காரு. எது கேட்டாலுமே பழம் விற்றுருக்காங்க, எதுக்குமே வந்து நாங்கள் தர்பூஸ் எந்த சேல்ஸ் யாரும் என்ன வேலை கூட எலக்ட்ரிஷியன் வேலையா இது பண்றதா சாமினை பண்ண எதுனாலும் வந்து ஃப்ரீயா இருக்க மாட்டாரு. காசு அன்னைக்கு வரணும், எனக்கு காசு அது என்ன செஞ்சாலும் சரி, வேலையா இருக்கணும், கஷ்டமா இருக்கணும். தர்பூசணி பழம் எடுத்துட்டு வந்து விற்பேன், சேல்ஸ் பண்ணுவோம் எல்லாமே. அப்பெல்லாம் கச்சேரி நிறைய வந்துச்சுன்னா இப்போ வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு கச்சேரி. அந்த ஃபீல்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது மட்டுமே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நிறைய பண்ணிருக்காரு. தண்ணி கேன் போட்டிருக்காரு. அப்பா வந்து ஸ்கூல் கார் டிரைவ் பண்ணுவாரு, லைக் சவாரி, ஸ்கூல் சவாரி எடுப்பாரு, ஆக்டிங் டிரைவரா போவாரு. அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு 1000 ரூபாவோ 1500 ரூபாய் எவ்வளவு வரும்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ அந்த மாசத்துக்கு எப்படின்னா நம்ம ஓட்டணுமே. ஏன்னா இப்போ கச்சேரி வந்தாதான் காசு. இப்போ நானுமே காலேஜ் ஸ்கூல் தான், வேலைக்கு எதுவும் போகல. அக்காவும் காலேஜ் ஸ்கூலு, நாங்க யாருமே வேலைக்கு போகல. அம்மா ஹோம் மேக்கரு, அப்பா தான் வேலைக்கு போனோம். அப்பா கச்சேரிக்கு போனாதான் காசு. கச்சேரியே வரல, நாங்க சம்பாதிக்கிறது யார்கிட்ட கேட்கறது? வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸ், வேற ஏதாச்சும் கேட்கிற பொருள்லாம் ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஒரு ரப்பர்ல இருந்து கேட்ட அப்பவே வரும். அதுக்கு நான் என்கிட்ட காசு வேணும். அதுக்காக என்னென்ன செய்ய முடியும்? ஒரு எலக்ட்ரிஷியன் அசிஸ்டண்ட்டு ஒயர்லாம் எடுத்து கொடுக்குறது, ஸ்பேனர் எடுத்து தர்றது, எதுவும் இது விடக்கூடாது. இன்னைக்கு காசு எனக்கு 500 ரூபா சம்பாதிச்சாகணும் டார்கெட். காலையில் ஏஞ்சிக்கும் போது அப்படி தான் ஏஞ்சிக்குவேன்.
அது இல்லாமல் நான் தபலா அந்த மேக்கிங்லாம் பண்ணுவேன். ம். தபலாலாம் ரிப்பேர் பண்ணுவேன். ம். தபலா வாசிக்கிறது இல்லாமல் தபலா ரிப்பேர் பண்ணுவேன். அது ஒரு கடையே வச்சுருக்கேன். அந்த கடையில் இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு 2000 ரூபாய் எடுத்துன்னு வரணும் வீட்டுக்கு. ம். வேலை இல்லையா, டெய்லி டார்கெட் தான். ஃபோன் அடிப்பேன். ஆ. என்னப்பா தபலா ம். ஏதோ உன் தபலாலாம் வார்ப்பிடினல, தயவு செய்து டக்குன்னு வந்தீங்கன்னா அந்த வார் பிடிச்சிட்டு போயிடு. வேணா நான் வெளியே போயிருப்பேன், அவுட்டோர் போயிட்டுனா நான் 2 மணி நாளைக்கு வரமாட்டேன். ம். ஐயோ இல்லைண்ணா, அவனை வர வச்சு அவங்ககிட்ட 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சு தான், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் அந்த 500 ரூபா அவங்ககிட்ட வாங்குவேன். ம். பேசுவேன், ரைட் இன்னைக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னமே, ம். இவங்க இது கேட்டாங்கல்ல, அப்போ இந்தம்மா வாங்கி கொடுத்துரு. ம். இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ம். அப்பா வெளியே போகிற காசோட வருவார். ஆனால் அப்பா இப்படி சம்பாதிச்சன்றது எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது தெரியாது. ஏன்னா குழந்தைங்கள பிள்ளைங்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணுறாரு, மேலே மாடி மேலே தொங்கின்னு வேலை செஞ்சார், சுண்ணாம்பு அடிச்சார், அதெல்லாம் தேவையில்லை. எங்கள் அப்பா வந்து சூப்பர். எங்கள் அப்பா வந்து அது போயிட்டு வந்தால் காசு கொடுப்பார், எங்கன்னா கேட்டால் வாங்கி தருவார். இது வரைக்கும் பசங்களுக்கு இன்னும் வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது என்ன இருக்குது இது வரைக்கும் தெரியாது. நாங்களும் இன்னும் சொன்னது கிடையாது. இப்போ கூட 40 லட்ச ரூபா கடங்குது என்கிட்ட. நாங்கள் ரெண்டுக்கு தான் இருக்கோம். ம். அது அந்த இதெல்லாம் தெரியாது. ஆனால் இவளுக்கு வந்து நான் கஷ்டப்படுறது வந்து நான் எப்படியா ஒரு வீடுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கட்டி கொடுத்தா நீங்கள் வந்து வேலைக்கு எங்கே போத்தாவில் நான் இனிமேல் உங்களை நான் பார்த்துப்பேன் போது ரொம்ப பெருமையாக அது இருக்கு. சந்தோஷம். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இவ்வளோ இவங்க கஷ்டப்பட்டு பேரில் ஒரு கார் எடுத்துருக்குறேன். சூப்பர். அவ்வளோ தைரியம் வந்துருது பாருங்க. கண்டிப்பா. ஒரு கார் வச்சுருந்து அது கொடுத்துட்டேன். ம். இன்னும் 2 லட்ச ரூபா நகை வச்சு கட்டிட்டு ம். 8 லட்ச ரூபா கடன். ம். அது வச்சு இவங்க இந்த முறை அந்த பாப்பா இவங்க அளவுக்கு வந்துட்டு பிறகு இவங்க பேர்லேயே கார் வேணும் அப்படின்ட்டு அந்த டார்கெட்டில் இப்போ இவங்க பேரில் கார் எடுத்து 2 நாள் தான் ஆச்சு. ஆமாம், இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை ஒட்டியிருக்காது என் காரில் பாருங்க. ஆமாம். பட் நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க மேல எவ்வளவு கான்ஃபிடன்ட்? அதானே இல்ல மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க கான்பிடன்ஸ்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ ஜெயிச்சா என்னோட பர்சனல் வின் மாதிரி நானு அப்படின்னு. ஆனா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் உண்மையா சந்தோஷப்படுவாங்க, வேற யார் சந்தோஷப்பட போறாங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இப்ப இருக்கு. சின்ன வயசுல வந்து ஒன்று தோணிருக்கும்ல, அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அப்பாக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துடணும் ஆமா, அப்படின்னு. அதான் கண்டிப்பா 2 பேர் வீடு கட்டி கொடுக்கணும். அவங்க அதான் இத்தனை வருஷம் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன், அமைதியா உட்காருங்க வீட்டுல, அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேற ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போ கலைஞர்கள் வந்து நிறைய கச்சேரியில் வந்து பாட்டு போடுவாங்க. இருந்தாலும் இந்த மக்கள் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கலைஞராக பார்க்க மாட்டாங்க, வந்து கச்சேரி வாசிக்கிறவங்க தானே. அது மாதிரி வந்து ஒரு இலக்காரமோ ஒரு வந்து என்னப்பா வேணா பாட்டு பாடுவேன் கச்சேரி பாடுவேன் சொந்தக்காரங்களும் இப்படி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கா? சொந்தக்காரம் நிறைய கேட்டிருக்காங்க. ம். என்ன நீ பொட்டை பிள்ளையை பார்த்துட்டு ஸ்டேஜில் பாட விட்ற, படிக்க வை, காசு வேணுமே, நான் படிக்க வைக்கல காசு வேணுமே, நான் தனியாக சம்பாதிச்சா கம்மியாக வருது, இவங்களும் சேர்ந்து பாடினதானே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது, அதை வச்சு நல்லா படிக்க வைக்க முடியும். நம்ம நல்லா படிக்க வைக்கணும், நான் பெரியெல்லாம் ஆகணும், இல்லை ஓகே. ஆனால் எப்படி பண்ணுறது அதை? எனக்கு சப்போர்ட் யார்? இவங்களும் வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபை தான் இருந்தாங்க. அப்போ நான் மாத்திரம்னா வேறு வழி இல்லை. இவங்களுக்கும் தெரியுது பாட தெரியுது, இவங்க பாடினா ஏற்றுக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணத்தோடையும் பார்ப்பாங்க, சிலர் போராப்பன எண்ணத்தோடையும் பார்ப்பாங்க, சிலர் வந்து என்ன இதுக்கெல்லாம் வந்துடுச்சிங்களான்ற அப்படியும் பார்ப்பாங்க. நிறைய இருக்குது, நிறைய சந்திச்சிருக்கிறோம். அதாவது சொல்லவே முடியாது, சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. ஏதாவது 2-3 இன்சிடென்ட் ஏதாவது, ஏன்னா பார்க்குற மக்கள் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்களா, அதுக்காக கேட்குறேன். அதாவது கச்சேரி நம்ம பாடிட்டு இருக்கிறோம், பாடும்போது இப்போ நம்ம என்ன இப்போ நல்ல சூப்பராக மெலோடி சாங்காக போனால் எல்லாம் கேட்பாங்க. ஒரு ஓல்டு சாங் போட்டாங்க, சில இந்த பாட்டு போட்டு இந்த டான்ஸ் அப்படின்ற போதெல்லாம் நம்மளுக்கு அது போடலாம். 7 மணிக்கு கச்சேரி போனால் நீ 7:30 மணிக்கே கேட்பாத. நான் சொல்கிறேன், நீ அவனுக்கு என்னன்னா இப்போ பிடிச்சதை முடிச்சுட்டு கிளம்பிடணுன்ற மாதிரி டான்ஸ் ஆடி கிளம்பிடணும், அது வேணாம். மெலடிஸ் அவங்க கச்சேரி ஸ்டார்ட் பண்ணாலுமே என்ன பண்ணுவோம், ஒரு மெதுவாக தான் போவோம். ஃபஸ்ட்டு ஸ்லோ சாங்காக போடுவோம், அப்புறம் 80s போடுவோம், அப்புறம் லாஸ்ட்டு தான் நல்லா குத்துப்பாட்டெலாம் போட்டு கச்சேரி முடிப்போம். அப்போ தான் வைப்பாக இருக்கும், கச்சேரி நல்லா இருக்கும், கேட்க எங்களுக்கு ஃபுல் ஃபீல் வரும். இப்படி பண்ணால் நல்லா இருக்கணும். அது கடைசியாக சிலர் விட மாட்டாங்க. வந்து அதாவது பாப்பா பாடின்னு இருக்கும்போது ஒரு மாதிரி வல்கரா டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே எங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக படும். இப்போ அவங்களாம் அந்த வீட்டில் அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அது நினைக்கிறது கிடையாது. இவங்களாம் என்ன பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்க தானே, காசுக்காக தானே வராங்க அப்படின்றதுல வந்து உண்மையாலுமே நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏங்க அவ பாருங்க ரொம்ப கேவலமாக அவள் டான்ஸ் ஆடுறாங்க, என்ன அது பாப்பா பார்த்து ரொம்ப உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ யோசிப்போம், நம்ம இதெல்லாம் என்ன அது குழந்தைங்களை இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோன்னா, அவருக்கும் அந்த ஃபீலிங் ரொம்ப இருந்தது. உண்மையாக அதுதான். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அவள் வேலைக்கு போகலாமே,
இந்த மாதிரியெல்லாம் ஒரு இதுக்கு போகணுமென்னு அவரும் யோசிச்சார். ஆனால் இவன் நான் சொல்லிட்டா யார் என்ன சொன்னாலம்மா என்னோட இது வந்து மியூசிக் தான், நான் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ண மாட்டேன், அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், என்னோட இது என்னோட கேரியர் நான் மியூசிக் தான் பண்ணுவேன்னு கடைசி வரைக்கும் அந்த மியூசிக்கே இருந்து அவளோட இது கரெக்டாக ஜெயிச்சிட்டான். சூப்பர். அண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நிறைய கச்சேரியில் நிறைய உம்புகள் வந்திருக்கும், நிறைய பிரச்சனை வந்திருக்கும். எங்கே நம்மளும் ஹர்ட் ஆகி அப்பா என்னன்னா அப்பாவும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள், இப்போ கூட அப்பாவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் அழுதுருக்கீங்களா? ஏதாவது ஒரு கச்சேரியில் ஹர்ட் ஆகி? கச்சேரியில் ஹர்ட் ஆகி எப்பவுமே தேல் பி இன் மை பேக், எனக்கு எப்பவுமே இருப்பாங்க. ஸோ நான் கண்டுக்க மாட்டேன் பெருசா. அப்பா எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணணும்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த மாதிரி பண்ணா நீ கண்டுக்காத, அவ்வளவுதான், நீ பார்க்காத, கீழே தானே இருக்க வரேன், மேலே ஏறி வரப்போறது இல்லை எவனும். இப்போ கீழே போகும்போது எப்பவுமே அப்பா கூடவே தான் கூட்டு போவாங்க. கச்சேரி முடிஞ்சோம் சாப்பிட்றதா இருக்கட்டும், கூடவே தான் கூட்டிட்டு போவாங்க. ஹர்ட்னு பெருசா எதுவும் இதெல்லாம் இல்லை. எப்படின்னா ஒரு சிலவங்க எல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க, இந்த பாட்டு போடல அப்படின்ட்டு என் மேல. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கா. நான் நல்லா இருக்கும், நான் 4th ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது வாட்டர் பாட்டில் தூக்கி எறிஞ்சாங்களா? ஆமா, ஆமா. அது எப்படின்னா அவங்களுக்குலாம் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கெரியருக்காக வந்து ஸ்டேஜ்ல பாடுறா, அவளை எப்படிதான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது இந்த 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 ஃபீல்டுனாலே இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படிதான்ப்பா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். மியூசிக்கை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க தான் இதெல்லாம் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லா ப்ரொஃபஷன் மாதிரியும் இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே. இதுதான் எங்களுக்கு சோறு போடுது. சின்ன வயசுல இருந்து நான் இதுதான் பழகியிருக்கேன், நான் இதுதான் பண்ணுவேன். அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாப் போனாதான் இவங்கெல்லாம் மதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா மக்கள் மாத்திக்கணும். இப்போ ஓகே, நான் அப்பெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதான் சொன்னேனே, வாட்டர் பாட்டிலாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. எனக்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க ஒண்ணுமே புரியாது. அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை, நான் 3rd ஸ்டாண்டர்டோ 4th தான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு. மேனேஜ் பண்ணிட்டேன் எப்படியோ. ஏன்னா அப்பா வந்து ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, எங்கேயுமே தனியா அனுப்ப மாட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரி தனியா இது வரைக்குமே எனக்கு 23 வயசு ஆகுது, இன்ன வரைக்குமே எங்கேயுமே என்ன தனியா அனுப்ப மாட்டாங்க. எப்பவுமே எங்க போனாலும் கூடவே வருவாங்க, கூடவே கூட்டு போவாங்க. கம்ப்ளைண்ட் ஆகிறீங்களா இல்ல பெருமையா சொல்றீங்களா? இல்ல பெருமையா தான் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையால நாங்க என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை மேல சாப்பிட அனுப்ப மாட்டோம் மண்டபத்துல. இது வேணாம், அடுத்து இந்த டீம் அங்கதான் வரும், குழந்தைங்க கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள போட்டாச்சு, 2வது ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் பண்ணுவான் எல்லா வேலையும். அப்ப இவங்க பண்றது இல்ல, பாவம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைங்க தான். அவங்க உள்ள ஒருத்தனை குட்டி சாத்தான ஏத்திக்கிறாங்கல்ல, அவன் பண்ற பிரச்சனை தான் இதெல்லாம். அவன் என்ன செய்வான், நாங்க உள்ள சாப்பிட போகும்போது இவனுங்கெல்லாம் ஒரே ஆட்டை வச்சுன்னு இந்த சாம்பார் சட்டிலாம் தூக்கி ஒருத்த மேல ஒருத்த அடிச்சுன்னு இந்த நாள் நடந்துனே இருக்கும். நாங்க அப்படி போய் எட்டி பார்த்துட்டு சாப்பிட வேணாம், எல்லாம் தயவுசெய்து சாப்பிடாம வீட்டுக்கு போயிடலாம், வழியில ஏதாச்சும் கிடைச்சாதான் உண்டு, நைட்ல வேற வழி இல்ல, சாப்பிடாம படுத்துருவோம். கச்சேரிக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஃபெசிலிட்டிலாம் இப்பதான் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்பெல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. கிடையாதா இல்ல எங்களுக்கு தெரியலையான்னு தெரியல, கிடையாது. ஆண்ட்ராய்டே கிடையாது நான் சொல்றப்பலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புரிதல் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைய சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும், தூக்கம் கெட்டு போச்சு, இவ்வளோ எப்படி குழந்தைதுனாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் போகிறேம்மா. எங்களுக்கு அப்படியெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கத்தை விட்டுட்டு குழந்தை கச்சேரி முடிச்சுட்டு வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறாள், அதெல்லாம் இல்லை, நீ இல்லைம்மா நான் பார்க்குறேம்மா நான் போகிறேம்மா. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காவ சின்ன வயசுலேருந்து. இன்னைக்கு அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. இப்போ 4 பேர் பார்க்குற போது இவ இந்த அளவுக்கு பெரிய உள்ள போனால் தவசிலியம்மா தான். அது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஒரு கர்வம், ஒரு ஆணவம் எல்லாமே இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். Milky Mist Cow Ghee. Taste the best. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.